கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலே 9 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கள்ளி கூறுங்கள் என்பதான பாடல். நம்ம எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே எழுந்திருப்போம். தயவு செய்து இது வீடு என்று சொல்லி அற்பமாக எண்ண வேண்டாம். இதை நீங்கள் சபையாக நினைத்து, சபையாக இருந்தால் எந்த வித பயபக்தியை தருவீர்களோ அதே விதமாக வீட்டிலேயும் நீங்கள் செய்வீர்கள். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரோ கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். கெம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றோ உள்ளதே, அவர் அநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. ஆமென். நம்ம எல்லோரும் முழங்காற்படியிடுவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சமூகத்திலே முழங்காற்படியிட்டு ஜெபிப்போம். தேவனை கர்த்ததாமே இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக, அங்கீகரிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே முழங்காற்படியிடுவோம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். ஆஹ், இந்த அருமையான நாளில் நாம் எல்லோரும் மீண்டுமாக இப்படியாக தேவனுடைய ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே நான் பேச நினைத்த ஒரு தலைப்பு என்னவென்றால், இயேசுவின் நாமம் எல்லா வகையிலும் சிறந்தது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். எல்லா விதமான சாபம், எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நம்மாலே மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த வேதத்தில் புனிதமான 2 பெயர்கள், அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று இயேசுவின் நாமம், அடுத்தது இயேசுவின் இரத்தம். இது இந்த உலக சபைகளுக்கும் இந்த மெய்யான இயேசு சபைக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய வித்தியாசம். இந்த மெய்யான இயேசு சபை இயேசுவின் நாமத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தை தான் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் தொடர்ந்து இந்த 3 ஓய்வு நாளை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இம்மட்டுமாக பாதுகாத்த நம் தேவன் இனிமேல் பாதுகாப்பார், தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஒரு ஆபத்து நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுவார். நீங்கள் அநேக முறை தேவனுக்கு பயப்படாமல், சபைக்கு வந்து அவரை ஆராதிக்காமல், ஊழியர்களை கனப்படுத்தாமல், சபைக்கு சரியான காணிக்கை செலுத்தாமல், தசம்பாகத்தை செலுத்தாமல் அநேக ஆராதனைகளை நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர். அந்த அன்புள்ள தேவன் இந்த ஆபத்து காலத்தில் தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எப்படி தேவன் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார் என்பதை நாமோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 14:14 எடுத்துக்கொள்ளுங்கள், யாராவது படியுங்கள். John chapter 14 verse 14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பகிரங்கமாக என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இயேசுவின் நாமத்தினுடைய மகத்துவம் தான் என்ன? இயேசுவின் நாமத்தினுடைய மகத்துவம் தான் என்ன என்று நாம் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம், மார்க்கு என்கிற சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 16 verse 17 படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் பரலோகராஜ்யம் செல்வதற்கு முன்பாக மார்க்கு என்கிற சுவிசேஷ புத்தகத்தில் அவர் மிக தெளிவாக பதிவு செய்தது இதைத்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? இப்போ நாம அல்லது நீங்கள் உண்மையான விசுவாசிகள் என்று சொன்னால், இயேசுவை நம்பி ஒவ்வொரு நாளும் இயேசு மேல் விசுவாசம் வைத்து உங்கள் வாழ்நாட்களை கடந்து போகும்படியாக நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வியாதிகள், எவ்வளோ பெரிய நோய்கள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கூட இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிற நம்மை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நேரடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற புத்தகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற புஸ்தகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இந்த அப்போஸ்தலர் நடபடியில் மிக முக்கியமான 2 காரியம் என்ன என்றால், ஒன்று ஓய்வு நாள் சனிக்கிழமையை கடைபிடிப்பது, அடுத்தது இயேசுவே கிறிஸ்து என்று உலகம் முழுவதுமாக சொல்வது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த 2 தான். ஏன் இந்த 2 காரியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு? முதலாவது, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் எல்லா ஊழியக்காரர்களும் ஆசியா கண்டமாக இருக்கட்டும், ஐரோப்பா கண்டமாக இருக்கட்டும், அவர் எந்த தேசத்திற்கு சென்றாலும் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள், ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படியாக சொன்னார்கள். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று பிரசங்கித்ததோடு மாத்திரமல்லாமல் இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த யூதர்கள் சரி, இஸ்ரவேலர்கள் சரி, எல்லோருமே இயேசுவை ஒரு தேவதூதன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் நினைக்கவில்லை, நம்பவில்லை. இன்றைக்கு வரையும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அவர் யோசேப்பின் குமாரன், மரியாளுடைய குமாரன், அவருடைய சகோதரர்கள் நம் மத்தியில் இருக்கிறார். உண்மையிலே அவர் ஒரு அருமையான மனிதர் தான். ஆனால் அவர் பிதாவிட ஒரே பேரான குமாரன் இல்லை. அவர் பெத்லகேமிலே நம்முடைய தெருவிலே பிறந்தவர். அப்படி இருக்கப்படும் போது அவர் எப்படி தேவகுமாரனாக இருக்க முடியும்? எப்படி தன்னை தேவகுமாரன் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். அதனால இயேசு என்பவர் வெறும் இயேசுதான், அவர் மேசியா இல்லை, கிறிஸ்து இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையுடைய மிக முக்கியமான நோக்கம், இயேசுவின் நாமம், இயேசுதான் கிறிஸ்து, நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியா இயேசுதான் என்பதை மிக தெளிவாக இவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். இந்த 28 அதிகாரத்தினுடைய கருப்பொருளாக நான் பார்ப்பது அதைத்தான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். பேதுரு, யோவான் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த பேதுரு அந்த சப்பானியை பார்த்து, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒன்று இருக்கிறது. சில்வர் அண்ட் கோல்ட் ஐ ஹேவ் none. என்னிடத்தில் வெள்ளியும் கிடையாது, பொன்னும் கிடையாது. ஆனால் நம்மிடத்தில் வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, அதோடு கூட இயேசுவின் நாமம் இருக்கு. இந்த 3ல் வெள்ளியும் அழிந்து போகும், பொன்னும் அழிந்து போகும், என்றென்றைக்கும் அழியாமல் இருப்பது இயேசுவின் நாமமே. இங்கே குறிப்பிடுகிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை பேதுரு இயேசுவின் நாமத்தினாலே செய்கிறார். அப்பொழுது இதை கேள்விப்பட்ட ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனைகள், சதுசேயர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். இப்பொழுதுதான் நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்தோம், இயேசு என்கிற ஒரு மனிதனுடைய கதையை நாம் முடித்து விட்டோம், மீண்டுமாக அவரை குறித்து இவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி மீண்டுமாக யூத சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஞாபகம் வைத்துக்கொள்ள, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது.
அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால இவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எந்த வல்லமையினால எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்? அப்படி என்றால், நீங்கள் இதை பிதாவின் நாமத்தினாலே செய்தீர்களா, அல்லது மேசியா என்கிற ஒருவருடைய நாமத்தினாலே செய்தீர்களா, அல்லது கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே செய்தீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான். இந்த பேதுரு ஒரு காலத்தில் இயேசுவை மறுதலித்தான். இப்பொழுது அவன் இயேசுவை பிரசங்கிக்கிறான். அப்பொழுது பயந்தான், இப்பொழுது பயப்படவில்லை. அந்த இரண்டிற்கும் காரணம் என்ன? பரிசுத்த ஆவி. அப்போ மீண்டுமாக பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக அவன் சொல்கிறான் 10ஆம் வசனத்தில், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். இங்கே கூட நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்கிறான். அதே 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என சொல்லப்பட்டிருக்கு. இயேசு என்கிறவர் தேவன் அவரை கிறிஸ்துவாக மாற்றினார். அதன் பிற்பாடு அவர்தான் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்காமல் அவரை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். அவர் இயேசு என்று சொல்லி சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் அவர், நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக அவர் இயேசு மாத்திரமல்ல, தேவன் அவரை ஆண்டவராகவும் கிறிஸ்துவமாக மாற்றியிருக்கிறார் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இருதயம் குத்த ஆரம்பித்தது. தாங்கள் செய்த தவறுக்காக அவருடைய இருதயம் குத்த ஆரம்பித்தது. அருமையான தேவ ஜனமே, இந்த 3 வாரமாக நாம் செய்த தவறு நம்மை குத்த ஆரம்பிக்கிறதா? இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்தும் கூட அவரை அலட்சியப்படுத்தினவர்கள் எத்தனை பேர்? ஓய்வினாலே அலட்சியப்படுத்தினவர்கள் எத்தனை பேர்? காணிக்கை அலட்சியப்படுத்தினவர்கள் எத்தனை பேர்? ஜெபத்தை அலட்சியப்படுத்திவிட்டு, வேத வாசிப்பை அலட்சியப்படுத்திவிட்டு, உபவாசத்தை அலட்சியப்படுத்திவிட்டு தேவனை மறந்து போன நாமோ இப்பொழுது இருதயத்திலே நாம் குத்தப்பட வேண்டும். அன்றைக்கு அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை, இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கவில்லை, இயேசு ஒன்றான மெய் தேவன் என்பதை விசுவாசிக்கவில்லை. அதுபோல இன்றைக்கு நாம் அநேக விஷயங்களிலே தவறிக்கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் செய்த தவறுக்கு நம்ம நரகத்தில் போக போகிறோம் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? நம்ம ஆலயத்தை அலட்சியப்படுத்தினால், இது கடைசி காலமாக இருக்கிறபடினால, இனிவரும் காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆலயத்தினுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நீங்கள் புத்தியை கேட்க வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது. தொடர்ந்து அலட்சியப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த குவாரண்டைன் பீரியட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் ஏற்கனவே போன பிரசங்கத்தை சொன்னது போல இது எக்ஸ்டெண்ட் ஆகும். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி வந்து சாப்பிடும். நோய் வரும், பஞ்சம் வரும், பட்டினி வரும், பொருளாதார வீழ்ச்சி அடையும், மரணங்கள் ஏற்படும், இன்னும் அதிபயங்கரமான காரியங்கள் இந்த பூமியில் நடைபெறும். ஆக நம்முடைய தவறுகளை நினைத்து நாம் மனம் திரும்ப வேண்டியதான காரியமாக இருக்கிறது, காலமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டும். அன்றைக்கு யூதருடைய இருதயம் குத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்த்த கிறிஸ்துவையே அவர்கள் சிலுவையில் அறிந்து விட்டார்கள் என்கிறதான ஒரு தவறு அவர்களுக்கு முன்பாக காட்சியளிக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்திலேயும் 4ஆம் அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று
உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார்கள். ஆக இந்த ஊழியக்காரர்கள் எங்கு சென்றாலும் முதலாவது இயேசுவின் நாமத்தை குறித்தே பேச ஆரம்பித்தார்கள். இந்த வேதத்தில் மிக முக்கியமானது இயேசுவின் நாமம் தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த இயேசுவின் நாமத்தை அறியாமல், தெரியாமல், அவருடைய நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது, எவ்வளோ சுகமாக்கும் வரங்கள் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதன் பிற்பாடு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் இந்த அப்போஸ்தலரை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இயேசு நாமத்தை குறித்து நீ எவ்வளவும் பேசக்கூடாது, போதிக்கக்கூடாது என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுது இந்த சீஷர்கள் குறிப்பிடுறாங்க 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில், பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். எவ்வளவு தைரியமான ஒரு தேவ மனுஷங்க பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க. அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். நீங்கள் அடித்தாலும் சரி, உதைத்தாலும் சரி, நீங்கள் எங்களை மிரட்டினாலும் சரி, எங்களால் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. இயேசுவோடு கூட ஊழியம் செய்த அந்த 3.5 வருஷம் நாங்கள் கண்ட காட்சிகளை எங்களாலே மறக்க முடியாது என்று மிக தைரியமாக அவர்கள் சாட்சி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 5:40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இயேசுவின் நாமத்திற்காக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்திற்காக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திற்காக நம்ம அடிக்கப்பட்டிருக்கோமா? இன்னும் அடிக்கப்படவில்லை. ஒரு 21 நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இது ஒரு நல்ல வாழ்க்கை தான். இன்னும் உபத்திர காலம் ஆரம்பிக்கவில்லை. இதே நீங்கள் உபத்திர காலம் என்று சொல்லி நொந்து கொள்ள வேண்டாம். இது ஒரு அருமையான ஒரு காலம். நம்மை நாமே சோதித்து அறிகிறதான ஒரு காலம். நம்முடைய தவறுகளை உணர்வதற்கான ஒரு காலமாக இருக்கிறது. இதை அதிகமாக நீங்கள் கஷ்ட காலம் என்றோ, உலகத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்றோ நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஆரம்பமே. இது உபத்திரவத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. இது முடிவு கிடையாது. இந்த பேதுருவும் அப்போஸ்தலர்களும் அடிக்கப்பட்டாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? 42ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 42 படிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அன்றைக்கு தேவ ஊழியர்களுடைய ஊழியம் என்னவாக இருந்தது என்று பார்த்தால், ஆலயத்துக்கு செல்கிறார்கள், அங்கே அவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். அதன் பிற்பாடு விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு செல்கிறார்கள், அங்கே இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் இயேசுவை முகமுகமாக பார்த்தவர்கள், இயேசுவோடு பழகினவர்கள், இயேசுவோடு சாப்பிட்டவர்கள், இயேசுவோடு உறங்கினவர்கள், இயேசுடைய எல்லா அற்புதத்தையும் பார்த்தவர்கள். 5 அப்பம் மற்றும் 2 மீன்களை கொண்டு இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு போஷிக்கிறார். மீந்தது 12 கூடை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மீந்தது 12 கூடை மீந்திருக்கு. 12 கூடை மீந்திருக்கு. இந்த 12 கூடை மீறப்படும் போது ஏன் 12 கூடை மீந்ததற்கு காரணம் என்ன? இந்த 12 அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு கூடையாக அவர்கள் சுமக்க வேண்டும். 12 கூடை நிறைய 12 அப்போஸ்தலர்கள்
அவர்கள் சுமந்து இயேசுடைய அற்புதத்தை அவர்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் நினைக்க வேண்டும், நாம் ஒன்றுமில்லாமல் இந்த ஊழியத்துக்கு வந்தோம், 5 அப்பம் தான் இருந்தது, 2 மீன் தான் இருந்தது, இப்பொழுது எல்லோரும் ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு நம்முடைய கரங்களில் 12 கூடை நிறைய அப்பம் இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் இயேசுனுடைய அந்த கிறிஸ்துவனுடைய தன்மையை உணர வேண்டும். இயேசு ஒன்றான மெய் தேவன் என்பதை உணர வேண்டும். உணர்ந்து அவர்கள் வெளியே சென்று அவர்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஏன் இப்படி இவ்வளவு தைரியமாக சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்த்தால், இவர்கள் அவரோடு கூட பழகினவர்கள். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஏறக்குறைய 2000 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ரொம்ப தூரமாக இருக்கிறோம். இயேசுவை நாம் நெருங்கி பழகவில்லை. இங்கே எபிரேயரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து படியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 படியுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. யார் அவரிடத்தில் கேட்டது? இந்த 12 அப்போஸ்தலர்கள். அவர்கள் மூலமாக தான் இந்த சுவிசேஷமானது பரவினது. மற்ற யாரும் கேட்கல. அடுத்த பேட்ச் இருக்காங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து, அதன் பிற்பாடு 12 அப்போஸ்தலர்கள், அதன் பிற்பாடு நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா, தீத்து, தீமோத்தேயு, இவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் 3வது பேட்ச் இவங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நேரடி பயிற்சியாளர்கள் இந்த 12 பேர் தான். ஆக முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. ஆக நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவர்கள் அடி வாங்கினது, அவமானப்பட்டது, எவ்வளோ பெரிய மிரட்டல்கள், உருட்டல்கள் எல்லாவற்றையும் மீறி அவர்கள் இயேசுவே தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். காரணம் என்ன? அவரை நேராக சந்தித்திருக்கிறார்கள். இதன் காரணம். இன்றைக்கு நாம பயப்படுகிறோம், எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறோம். நான் இங்க தைரியமாக பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்துகிறேன், சனிக்கிழமை ஆராதனை நடத்துகிறேன், சண்டே சர்வீஸ் நடத்துகிறேன். முடிந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளை பயப்படாமல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எந்த விதமான ஒரு காரியமும் நம்மை கிறிஸ்துவை பற்றி சொல்வதில் அது நம்மை தடை செய்ய முடியாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நாமோ நம்முடைய ஊழியத்தை முடிக்கின்ற வரையில நமக்கென்று ஒரு காரியமும் நமக்கு ஏற்படாது. ஞாபகத்துக் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் தினந்தோறும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 படிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகள் அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு ஊழியக்காரர்கள் எவ்வளவு தைரியமாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்று பாருங்க. இங்கே பார்க்கிறோம், ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான், சாட்சி சொன்னான், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுகிறான் என்று நாம் பார்க்கப்படும் போது அவனை எல்லோரும் நியாய சங்கத்திற்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவன் எதற்கும் பயப்படாதபடிக்கு அடுத்த வினாடி தனக்கு மரண தண்டனை ஏற்பட போகிறது, தான் மரிக்கப் போகிறோம் என்பதை கூட அவன் அதை பொருட்படுத்தாதபடிக்கு அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். எப்படி பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அவன் இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைவதை மிக பெரிதாக எண்ணினானோ, அதே போல ஸ்தேவானும் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அவன் செய்த இந்த அருமையான காரியத்தை பாருங்க. இதில் மிக மிக முக்கியமான காரியம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க என்று பார்த்தால், இவன் சொன்ன சாட்சி என்னவென்றால், வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். இப்ப தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கக்கூடியது யூதர்களை பொறுத்தவரையில் கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில், பழைய ஏற்பாட்டில் மேசியா, இவர்தான் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்க முடியும் என்று அவர்கள் நன்றாக தெரியும். இப்பொழுது இந்த ஸ்தேவான் மரிக்கின்ற நேரத்தில் கூட அவன் சாட்சி பகிர்கிறான். அடுத்த வினாடி நமக்கு மரணம் ஏற்படுமோ அல்லது கல்லெறிந்து கொள்வார்களோ எதை குறித்தும் அவன் கவலைப்படாதபடிக்கு இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறார் என்று சாட்சி பகிர்ந்தான். யோசித்து பாருங்க, இவன் இயேசுவை நேரடியாக பார்க்காதவன், இவன் இயேசுவோடு கூட ஊழியம் செய்யாதவன், ஆனால் தேவ ஆவியினாலே நிறைந்தவனாக, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று அவன் பிரசங்கித்தான். காரணம் என்ன? நீங்கள் அந்த கிறிஸ்துவை தான் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், இயேசு என்கிற கிறிஸ்துவை தான் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அதனாலே இப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி அவன் அப்படியாக அவன் பிரசங்கித்தான். இயேசுவை அவன் மரிக்கும் பொழுது இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரப்படும் பொழுது நீங்கள் சாட்சி இதுதான் சாட்சி. எனக்கு ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைச்சது, ஒரு கார் வாங்கினேன், ஒரு பங்களா வாங்கினேன், அதை நம்ம சாட்சி என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவன் சொன்ன சாட்சி தான் முக்கியம். நீ சொல்லுகிற சாட்சி உனக்கு மரண தண்டனை கொண்டு வர வேண்டும், நீ கல்லெறியப்பட வேண்டும், நீ கொலை செய்யப்பட வேண்டும். சேவான் சாட்சி சொல்கிறான். இயேசுக்கு யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் அந்த யூதர்களுக்கு முன்பாக, படித்தவர்கள் முன்பாக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முன்பாக சொல்லுகிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவானவர், இங்கே பாருங்க 55 மிக தெளிவாக பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொல்கிறான். எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்பொழுது அவனை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க,
இயேசு மரிக்கப்படும் பொழுது, பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் பரலோகத்தில் அப்போ யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய்தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த மெய்யான இயேசுவை விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய்தேவன் என்பதை. பரலோகத்தில் இருப்பது ஒருவர் தான். இயேசு மரிக்கப்படும் போது, பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அதனால் அதே ஒரு 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 அடுத்த காட்சி வருகிறது. சேவான் மரிக்கப்படும் போது, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறான். அப்போது பரலோகத்தில் ஒருவர் தான் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து தான். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஞாபகத்துக்கு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். இப்போ பரலோகத்தில் ஒருவர் தான் இருக்கிறார், ஒன்றான மேயதேவன் தான். இப்போ சேவான் அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் தன்னுடைய ஜீவனை விடப்படும் பொழுது அவனோ முழங்கார் படியிட்டான். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி, இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் மடிக்கப்படும் போது, பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவருடைய பாவத்தை மன்னியும் என்று சொன்னான். இப்போ இயேசுவை பின்பற்றுகிறதான ஒருவனுடைய வாழ்க்கையில் அதே விதமான கேரக்டர் அவங்களுக்குள்ளே உருவாகுது. பிறரை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் உண்டாகிறது. இவன் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆக தொடர்ந்து இவர்கள் இயேசுவின் நாமத்தையே அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தையே சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அதன் பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஒரு சபையாருடைய அவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள், சபையார்கள் எப்படியாக இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறப்படும் பொழுது, ஊழியக்காரர்கள் ஆபத்தில் இருக்கப்படும் போது, அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கப்படும் போது, அந்த சபையார் அவர்களுக்காக என்ன செய்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கான். நாளைக்கு மரண தண்டனை. ஞாபகத்துக் கொள்ளுங்கள், மரண தண்டனை கைதியாக மாறிவிட்டான். ஏனென்றால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏரோது என்ன செய்தான் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அடுத்ததாக பேதுரு அந்த மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். அவனை யாராலும் தப்புவிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராகிய ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார்கள். வகுப்புக்கு 4 போர் சேவகர், ஆக 4 வகுப்புகள், ஆக மொத்தம் 16 போர் சேவகர்கள் அவனை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. அவனுடைய கைகள் கால்களிலே சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. இப்பொழுது பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் கடந்த மாதம் 4 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். அவர்கள் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவருடைய உறவினர்கள், அவருடைய தாய், அவருடைய தகப்பன், நண்பர்கள் யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், அவர்கள் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். ஆனால் பேதுரு மிக நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று 6ஆம் வசனம் பதிவு செய்கிறது. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே அங்கே வந்து நின்றபொழுது வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள்
அவன் கைகளில் இருந்து விழுந்தது. நன்றாக யோசித்து பாருங்க. தேவதூதன் வந்து அவன் விழாவிலே தட்டுகிறான். அப்படி என்று சொன்னால் நாளைக்கு மரணம் நிச்சயமாக இருக்கிறது என்று அறிந்தும் கூட தேவ மனுஷர்கள் தங்களுடைய மனதை எப்படியாக அவர்கள் அமர பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். தங்களுடைய மனதை எப்படி அமர பண்ணுகிறார்கள் என்று பாருங்க. அதுபோல இன்றைக்கு நம்முடைய பிரீச்சர் ஏனோக் அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிறார், உங்களுடைய தேசத்தில் இருக்கிறார். அவருடைய மனது அமர்ந்து இருக்க வேண்டும், அமர பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன, என் ஊழியத்தை குறித்துதான் உம்முடைய சித்தம் என்ன என்று அமர்ந்து யோசிக்கக்கூடியதான ஒரு தருணம். படபடக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவனை கர்த்தர் எனக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னை விடுதலையாக்க அவரால் மாத்திரமே முடியும். அவருடைய தேவதூதன் வந்து தேவனை கர்த்தர் கட்டளையிட இந்த காரியங்கள் எல்லாமே மாறி போகும் என்று சொல்லி அவர் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சித்தம் நடைபெறாது, என்னுடைய சித்தம் நடக்கக்கூடாது, தேவ சித்தம் நடைபெறட்டும் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நிம்மதியாக, பேதுருவை போல நிம்மதியாக அவர் இருக்க வேண்டும். இவர் மரண தண்டனை கைதி கிடையாது. நம்முடைய பிரீச்சர் ஏனோக்கு மரண தண்டனை கைதி கிடையாது. ஆனால் பேதுரு மரண தண்டனை கைதி. ரோம சாம்ராஜ்யத்தில் காப்பாற்ற முடியாத ஒரு மனிதன். யாரால காப்பாற்ற முடியும்? இப்பொழுதுதான் யாக்கோபு பட்டயத்தினால இறந்திருக்கா, எல்லோரும் பயந்து கொண்டிருக்காங்க. பேதுருவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேதுரு மரிக்க போகிறார். ஆனால் நடந்தது என்ன? பேதுரு இப்பொழுது இதற்கு முன்பாக தான் தபித்தாள் என்கிற ஒரு ஸ்திரியை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய நிழலாவது தங்கள் மீது படுமா என்று சொல்லி ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டதான ஊழியத்தை அவர் செய்து முடித்திருக்கார். இப்போதான் செய்து முடிச்சிருக்காரு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியிலே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று 5ஆம் அதிகாரம் 15-16 பதிவு செய்கிறது. அதே போல 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்கிறது. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த பேதுரு மரணத்து இருந்தவர்களை உயிரோடு எழுப்ப பண்ணக்கூடியதான ஒரு மனிதன், தேவ மனிதன். இவனுடைய நிழல் படுமா என்று யோசித்தார்கள். இயேசுடைய நிழல் கூட படும் என்று யாரும் யோசிக்கல. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் சுகமடைவேன் என்று சொன்னார்களே தவிர இயேசுடைய நிழல் தன் மீது படும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் பேதுருடைய நிழல் தங்கள் மீது பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அவனுடைய நிழல் யார் மீது பட்டதோ அவர்கள் குணமானார்கள். யோசித்து பாருங்க, பேதுருடைய முன்னிலைமையும் பின்னிலைமையும், பரிசுத்தாய் பெறுவதற்கு முன்பாக அவன் இருந்ததும், பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுடைய ஊழியத்துடைய மேன்மையும் யோசித்து பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஜான் சாப்டர் 14 verse 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மோஸ்ட் அஷ்யூரட்லி ஐ சே அன்டு யூ. அது பொய் கிடையாது, மெய்யாகவே மெய்யாக சொல்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பேதுரு பெரிய கிரியைகளை செய்கிறார். அந்த பேதுடைய நிழல் பட்டு அநேகர் குணமடைந்தார்கள். அப்பேற்பட்ட தேவ மனுஷன் இப்பொழுது மரண தண்டனைக்கு காத்து கொண்டிருக்கிறான். மரண தண்டனைக்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் நிம்மதியாக தூங்குகிறான். அவனுக்கு உறக்கம் நன்றாக வருகிறது. தட்டி எழுப்புகிற அளவிற்கு உறக்கம் வருகிறது. காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? நான் இறந்தாலும் தேவ சமூகத்திற்கு நான் செல்வேன். நான் தேவனோடு உறவாடுவேன். தேவன் என்னை நம்பி எந்த ஊழியத்தை கொடுத்தாரோ, எந்த பணியை கொடுத்தாரோ, அதை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். அதனாலே எனக்கு மரணத்தை குறித்து கவலை கிடையாது. நான் மரித்தவுடன் அடுத்த வினாடி தேவ சமூகத்தில் இளைப்பார்வேன். இரண்டாவது, தேவன் கண்டிப்பாக என்னை விடுதலை செய்வார். தேவன் கண்டிப்பாக என்னை விடுதலை செய்வார். அவருக்கு என்னை குறித்து சித்தம் இருக்கும் என்று சொன்னார், என்னை விடுதலை செய்வார். நன்றாக யோசித்து பாருங்க. இந்த 12ஆம் அதிகாரத்தோடு பேதுருடைய ஊழியம் முடிகிறது. 12ஆம் அதிகாரத்தோடு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுருடைய ஊழியம் முடிகிறது. 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்தில் நுழைகிறார். ஆனால் தேவன் ஏன் இவரை விடுதலையாக்கினார் என்று பார்க்கப்படும் போது, அதன் பிற்பாடு இவர் புறஜாதிகளை சென்று ஊழியம் செய்கிறார். ஆனாலும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க, எந்த விதமான சலனம் இல்லாதபடிக்கு, எந்த விதமான தவிப்பு இல்லாதபடிக்கு, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு, என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்பதை மாத்திரம் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவை முகமுகமாக கண்ட பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என் மீது அன்பா இருக்கிறாயா? அப்படி என்று சொன்னால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆக பேதுருடைய ஆடு மேய்க்கிற பணி இன்னும் முடிவடையவில்லை. அதனாலே தேவன் கண்டிப்பாக இவரை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்பதை அறிந்து கொண்டார். அதுபோல நம்முடைய பிரீச்சர் ஏனோக்கு அவர்களும் அந்த இடத்திலே அவர் இந்த மனநிலையோடு மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியாக உறக்கம் செய்ய வேண்டும். ஒரு நாள் அவரை தட்டி எழுப்புவார்கள், உங்களுக்கு ஃப்ளைட் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போகலாம் என்று சொல்லி. அதுபோல் இந்த இடத்துல பேதுருவை தட்டி எழுப்புகின்ற பொழுது அவன் அப்படியாக தூங்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் வேதம் பதிவு செய்து, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஒரு ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அதுபோலவே சபையார் என்று சொல்லப்படுகிற நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறீர்களா? முழங்கார் படியிடுகிறீர்களா? முழங்கார் படியிட்டு ஊக்கத்தோடு இந்த சபைக்காக, இந்த மெய்யான சபைக்காக, மெய்யான சபை ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் செய்தார்கள். சாதாரணமான ஜெபம் கிடையாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அப்படியாக விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், ஒரு தேவதூதன் இறங்கி அவன் கையில் இருக்க எல்லா சங்கிலிகளையும் அறுத்து போட்டான் என்று பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கிறோம், அதே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் கூடி ஜெபித்தார்கள். பேதுருக்காக அநேகர் கூடி ஜெபித்தார்கள். உலகத்தில் ஜெபம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் இப்பொழுதுதான் இவர்களுடைய பெயர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. எல்லோரும் கிறிஸ்துவை போலவே இவர்கள் மாறினார்கள். அதனால இவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவருடைய ஜெபம் இவர்களை மாற்றினது, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது 13ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பவுலுடைய வாழ்க்கையில் அவன் ஓய்வு நாளை கடைபிடித்து கொண்டே வருகிறான். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்,
அவர்கள் பெருகே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். பாருங்க, தொடர்ந்து ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆரம்பத்தில் பார்க்கப்படும் போது இயேசுவின் நாமத்தை குறித்து அதிகமாக பிரசங்கித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நாமத்துடைய வல்லமை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. இப்பொழுது 13ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சுவிசேஷ பிரயாணத்தை ஆரம்பிக்கப்படும் பொழுது அவன் ஓய்வு நாளிலே அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 44ஆம் வசனம், அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படியாக கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இவர்கள் இயேசு நாமத்தை பிரசங்கிக்கிறார்கள், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார்கள். 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தான். இப்படியாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக ஓய்வு நாளை கடைபிடிப்பது இவர்களுடைய இரத்தத்திலே ஊறிப்போன ஒன்றாக இருக்கிறது. 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவருடைய பிரசங்கித்தான். அதே 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் யார் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ அவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் சென்று பிரசங்கித்தார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நோய்களை குணமாக்கினார்கள், வியாதிகளை குணமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார்கள். இங்கே இந்த 2 அப்போஸ்தலர்களும் செய்த அற்புதங்கள், பேதுருடைய நிழல் பட்டு எல்லாரும் குணமானார்கள். அதே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சை வியாதிக்காரர்கள் மேலே போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மகத்தான ஊழியத்தை இந்த 2 பேரும் செய்து இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இருக்கிறது என்றும் ஓய்வு நாளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மிக பெரிதான ஊழியத்தை இவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த மெய்யான இயேசு சபையில் நம்ம எல்லோரும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் என்பதை நாம் மனதில் வைத்து நம்முடைய சபையுடைய சத்தியம் எவ்வளோ உயர்ந்தது சிறந்தது என்று நாம் பார்த்து இன்னும் அதிகமாக இந்த இயேசுவின் நாமத்தில் வல்லம் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகமே பயந்தாலும் கூட நாம் பயப்படாத படிக்கு தொடர்ந்து அப்படி நாமத்தினாலே ஊழியம் செய்து கொண்டு வருவோம். இயேசு நாமத்தை பயன்படுத்துவோம், வல்லமையாக ஊழியம் செய்வோம். தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம். சபையார் எல்லோரும் எழுந்து நிற்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு முடிவாக 263வது பாடலை பாடி ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். எல்லோரும் எழுந்திருங்க, யாரும் இருக்கையில் அமர வேண்டாம். இது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையாக இருக்கிறபடினால அதே பயபக்தியோடு நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 263வது பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானொன்றே, பாவ
பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா. கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசு வண்டை சேருவோ. மோச நாசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோ. நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவா. நீக்குவாரே மனசோர்வை தீய குணமாற்றுவா. பலவீனமான போதும் வாசனமுண்டே. பந்து ஜனம் சாகும் போதும் போகலிடம் இதுவே. ஓப்பில்லாத பிராணனேசா உம்மை நம்பி நேசிப்போ. ஆளவற்ற அருள்நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோ. தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்ம எல்லோரும் இயேசுவின் நாமத்தினாலே முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அலபலபர பிஷபலி பிலிபிலபல இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஷபலபரி பிஷபலபரி பிஷபலபர பலபரி பிலப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 ல ஷபலி பிலிபிலபலி ஆமென். ஆமென். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரசித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் அடைவீர்களே. ஆமென்.
ஆமேன். தேவனை கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் bless you.